என் பேர் தேசிங்கராஜா. 35 குடும்பம் எஸ்டி குடும்பம் வந்து ஏரியில வாழ்ந்துன்னு வந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 15 குடும்பம் வந்து எஸ்சி குடும்பமும் ஏரியில வாழ்ந்துன்னு வந்தாங்க. இது சம்பந்தமா நாங்க வந்து கலெக்டர் நேர்ல பார்த்து மனு கொடுத்திருந்தோம். கலெக்டர் சார் வந்து எங்களுக்கு வந்து அந்த எல்லா குடும்பத்துக்கும் வீட்டு மனை பட்டாவோட கூட வீட்டு மனை கொடுத்துட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. மின்சாரம் கிடையாது, சில பகுதியில் சுத்தமா குடி தண்ணீரே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு ரோடு கிடையாது, அதே மாதிரி வீடு கிடையாது. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தென்னை ஓலையில தான் வந்து வீடு கட்டி குடிசை அமைச்சு வாழ்ந்துன்னு வராங்க. அதுல வந்து என்ன பண்ணுன்னா விஷ ஜந்துக்கள் உள்ள வருது. கொடிய பாம்பான எண்ணெய் கட்டடை, அப்புறம் வந்து நல்ல பாம்பு இதெல்லாம் உள்ள வருது. அதனால வேண்டி அந்த மக்கள் வந்து நிம்மதியா தூங்குறது இல்ல. குழந்தைங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு இரவு நேரத்துல வந்து உட்காந்து கண் வீழ்ச்சி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பாம்பு வந்து குழந்தைங்களை தீண்டிட்டா அந்த குழந்தைங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்தோம். அவங்க வந்து நிம்மதியான நிலையில இல்ல. அவங்களுக்கு வந்து PM ஜென்மன் திட்டத்தின் மூலமா எஸ்டி குடும்பங்களுக்கு 35 குடும்பங்களுக்கும் வீடும், அப்புறம் ஒரு 15 குடும்பத்துக்கு வந்து எஸ்சி குடும்பத்துக்கு வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமா வீடும் கொடுத்து அவங்களுக்கு வந்து ரோடு பாதையும் அதுக்கப்புறம் மின்சார வசதியும் தெருவிலுக்கு அமைச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி.